மீனாட்சி சுடர் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். சென்னையை அடுத்த கிழக்கு தாம்பரம் ரயிலடி அருகில் எழுந்தருளி உள்ள ஓம் சிவசக்தி விநாயகர் முருகர் ஆலயத்தில் அருள்மிகு விநாயக பெருமானும் முருக பெருமானும் ஒன்றாக காட்சியளித்து அருள் பாலிக்கின்றனர். இக்கோவிலில் கடந்த 2018ஆம் ஆண்டு மகா குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்று இருந்தது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் கும்பாபிஷேக நிகழ்வை முன்னிட்டு சமத்ராபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். இதன் ஒரு பகுதியாக இன்று சமத்ராபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக காலையில் மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், அதனைத் தொடர்ந்து 108 சங்கு அர்ச்சனை செய்து கலச ஹோமம், பின்னர் பூர்ணஹூதி நடைபெற்று தொடர்ந்து சங்கு புறப்பாடு நடைபெற்று விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு மற்றும் துர்க்கையம்மனுக்கு கலசாபிஷேகம் மற்றும் சங்காபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இத்திருக்கோவிலின் தல வரலாறு பற்றி கொஞ்சம் காண்போம். ஒரு காலத்தில் திருக்கோயில் அரசமர அடியில் இருந்து வந்தது. அப்போது இந்த கோயிலை இங்கிருந்த ரிக்ஷா தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பராமரித்து வந்தனர். பின்பு தற்போது திருக்கோயிலில் குருக்களாக பணிபுரியும் பாலாஜி குருக்கள் அவர்களின் தந்தை கோடி சுந்தரம் அவர்கள் இத்திருக்கோவிலினை தொடர்ந்து பராமரித்து இறைபணி செய்து வந்தார். இவரை தொடர்ந்து தற்போது ரயில்வே குடியிருப்பு வாசிகளின் உதவியோடு கீற்று கொட்டகையில் இருந்த கோவிலுக்கு ஓடு போடப்பட்டு இறைபணி நடந்து வந்தது. அவரை தொடர்ந்து கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் செயலாளர் சங்கர் மற்றும் தலைவர் ராமதாஸ் ஆகிய இருவரும் மற்றும் சிலர்களும் சேர்ந்து திருக்கோவிலின் திருப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இக்கோவிலின் மூலவராக விநாயக பெருமான், முருக பெருமான் அருள் பாலிக்கின்றனர். மேலும் சுற்று பிரகார தெய்வங்களாக மகாவிஷ்ணு, தட்சிணாமூர்த்தி மற்றும் துர்க்கையம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இக்கோவிலில் ஒவ்வொரு மாத சங்கடஹர சதுர்த்தியும், வளர்பிறை சதுர்த்தியும் மற்றும் சஷ்டி, மாத கிருத்திகை உள்ளிட்ட நாட்கள் மிகவும் விமரிசையாக அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. கோவிலில் பக்தர்களின் வேண்டுதல்கள், காரிய தடைகள் ஆகியவை இக்கோவிலில் வேண்டிக் கொண்டால் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரப்போகிற விநாயகர் சதுர்த்தி விழாவும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இத்திருவிழாவில் கலந்து கொண்டு பக்தர்கள் இறையருள் பெறும்படி இக்காணொலி மூலமாக ஆலயத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது.